ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில EE3501 பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் யூனிட்டிஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா EE3501 பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூனிட்டைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் இம்பிடன்ஸ் டயக்ராம், அது மட்டும் வாட் ஆர் அப்ராக்சிமேஷன் மேட் இன் திஸ் டயக்ராம், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் த நீட் ஆஃப் பேஸ் வேல்யூஸ், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் நியூட்டன் ராப்சன் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கம்பேர் நியூட்டன் ராப்சன் அண்ட் காஸ் செய்தல் மெத்தட் ஆஃப் லோட் ஃப்ளோ சொல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. வாட் இஸ் ஸ்லாக் பஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இட்ஸ் நீட், அது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரா த ஃப்ளோ சார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த அல்கோரிதம்ஸ் ஆஃப் என்ஆர் இட்ரேட்டிவ் மெத்தட் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பில ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். நியூட்டன் ராப்சன் மெத்தட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் அண்ட் ஃபால்ட் அனாலிசிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் மீட் பை ஃபால்ட் லெவல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிமெட்ரிக்கல் அண்ட் நான் சிமெட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடிஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் ஆர் த அசம்ப்ஷன் மேட் இன் த ஃபால்ட் அனாலிசிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். யூனிட் 3 ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் பை பஸ் பில்டிங் அல்கோரிதம்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்வன்சியல் இம்பிடன்ஸ் அண்ட் சீக்வன்சியல் நெட்வொர்க்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சீக்வன்ஸ் ஆப்ரேட்டர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நேம் த ஃபால்ட்ஸ் இன் விச் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் ஆப்சன்ட், இதுவும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபால்ட் கரண்ட் இன் லைன் டு லைன் ஃபால்ட் அண்ட் அன்லோடட் ஜென்ரேட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியன், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்விங் கர்வ், அதோட யூசஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விங் ஈக்குவேஷன் யூஸ்டு ஃபார் ஸ்டெபிலிட்டி ஸ்டடிஸ் இன் பவர் சிஸ்டம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடிஃபைடு யூலர் மெத்தட், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவரால் நான் இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு புது சிலபஸ்னால எதுல இருந்தாலும் கேட்கலாம். ஸோ அதனால எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போக வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.